அயற்பிலன் அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே. அடியேன் சொல். அடியேன் என்ன சொன்னேன். உமா ஏ வாங்க. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம்மா. ஜெய்ஸ்ரீ நாராயணா. அமரர்கள் தொழுதெழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை. அமரர்கள் தொழுதெழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை. இடுவாட்டிமா. அமரர்கள் தொழுதெழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை. அமர்பொழில் வளம் குருகூர் சடகோபன் குற்றேவல்கள். அமர்பொழில் வளம் குருகூர் சடகோபன் குற்றவேல்கள். குற்றேவல்கள். குற்றவேல் கிடையாது, குற்றேவல். அமர்பொழில் வளம் குருகூர் சடகோபன் குற்றவேல்கள். குற்றவல்கள். குற்று கூட்டல் குற்றேவல்கள். குற்றேவல்கள். சரியா? அமர் சுவையாயிரத்து அவற்றினொளிப்பத்தும் வல்லார். இவை பத்தும் வல்லார். அமர் சுவை ஆயிரத்து அவற்றினுள் இவை பத்தும் வல்லார். அமர் சுவை ஆயிரத்து அவற்றினுள் இவை பத்தும் வல்லார். அமரரோடு உயர்வில் சென்ன அருவர்த்தம் பிறவி அஞ்சிறையே. அமரரோடு உயர்வில் சென்று அருவர் அப்படி சொல்லுவா. சென்னு. அமரரோடு உயர்வில் சென்னு அருவர் தம் பிறவி அஞ்சிறையே. அமரரோடு உயர்வில் சென்னு அருவர் தம் பிறவி அஞ்சிறையே. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. உமா சுவை, அமர் சுவைங்கிற வேர்ட எழுதிக்கோங்க. அமர் சுவைனா என்ன? ரெண்டு விஷயம் இருக்கு. வாக்கு அப்புறம் அர்த்தம். அதாவது சொல்லும் பொருளும் ரெண்டும் நிறைந்து அமர்ந்து சுவையை பயக்கின்றது, சுவையை கொடுக்கின்றது. இந்த ஆயிரத்துல திருவாய்மொழியில சொல்லும் பொருளும் சுவை மிகுந்து இருக்கின்றது அப்படிங்கறது அர்த்தம். சரியா? ஜெய் ஸ்ரீ நாராயணா. நெக்ஸ்ட் வாங்க. அடியன் ஃபுல்லா உமா மகேஸ்வரி வாங்க. உமா மகேஸ்வரி மேம் இப்போ வாங்க. ராதே கிருஷ்ணா. அமரர்கள் தொழுதெழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை. அமர்பொழில் வளம் குருகூர் சடகோபன் குற்றேவல்கள். அமர் சுவை ஆயிரத்து அவத்தினுளிப்பத்தும் வல்லார். அமரரோடுயர்வில் சென்ன அருவர் தம் பிறவி அஞ்சிறையே. சரிங்களா? ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஃபுல்லா சொல்லிட்டு அமரர்கள் தொழுதெழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை. அமர்பொழில் வளங்குருகூர் சடகோபன் குற்றேவல்கள். அமர் சுவை ஆயிரத்து அவற்றினுள் இவை பத்தும் வல்லார். அமரரோடுயர்வில் சென்று அருவர் தம் பிறவியஞ்சிறைய. அஞ்சிறையே. சரியா? அமரரோடு உயர்வில் சென்னு அப்படி சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. சரிங்க. அமரர்கள் தொழுதெழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை. அமர்பொழில் வளங்குருகூர் சடகோபன் குற்றேவல்கள். அமர் சுவை ஆயிரத்து அவற்றினுள் இவை பத்தும் வல்லார். அமரரோடு உயர்வில் சென்னு அருவர்த்தம் பிறவி அஞ்சிறையே. சூப்பர்மா. நன்னா. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. எல்லாருமே ரொம்ப நன்னா சொல்றேன். நன்னா பிராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? ஆழ்வார் திருவடிகளே சரணம். அடிகளே சரணம். நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.
हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। அஞ்சிரையமடனாராய் ஆழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுவாய் ஆவாயன கருளி சிறை புள்ளுயர்த்தார்க்கு என் விடு தூதாய் சென்ற கால் வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. அஞ்சிரையமடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாயாவாய் என்ன கருளி வெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கு என் விடு தூதாய் சென்ன கால் வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. தரவு கொச்சக கலிப்பாவில அமைஞ்சிருக்கக்கூடிய 10 பாசுரங்கள். 4ஆம் திருவாய்மொழி. முதல் 10ல 4ஆம் திருவாய்மொழி. நட்டப்பாடைங்கிற பண், ஏழொத்துங்கிற தாளம், கர்நாடக சங்கீதத்துல கண்டாங்கிற ராகத்துல ஆதி தாளத்துல பாடப்படுறது இது. இந்த பாவம் நாயிகா பாவம், எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் இருந்தது ஆழ்வார் தன் பாவத்துல ஸ்வ பாவத்துல பாடினது. இங்க நாயிகா பாவத்துல பராங்குஷ நாயகியாக பாவிச்சுட்டு பாடுற முதல் பாசுரம் திருவாய்மொழியில நம்ம இப்ப பாக்குறோம். தூது விடுகின்ற பாவம் இது. தூதுன்னா என்ன? இப்போ நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை வேற ஒருத்தரை அனுப்பிச்சு அவள்கிட்ட செய்ய சொல்லி கேட்கறது, அதுதான் தூது இல்லையா? செய்ய முடியாததுக்கு காரணம் என்ன? நிறைய காரணம் இருக்கலாம். நம்மளால அவ்வளவு தூரம் போக முடியாம இருக்கலாம். மெயினான காரணம் அதுதான். அதனால வேற ஒருத்தரை நமக்கு பதில அனுப்புறது, இதுதான் சாதாரணமா தூது. ஆனா இங்க நம்மளை விட உயர்ந்த ஆச்சாரியன் கிட்டக்க நம்ம பகவான் நம்மளை விட ரொம்ப பெரியவரா இருக்கிறதுனால நம்ம டைரக்டா பகவான்கிட்ட அப்ரோச் பண்ண முடியாதுங்கிறதுனால ஆச்சாரியனை பரிந்துரைக்கிறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்றோம். அந்த ஆச்சாரியனா இங்க இருக்கிறது ஒவ்வொரு பட்சிகள்லாம் இங்க ஆழ்வார்ட்ட தூது போறா. முதல்ல நாரை. நாரைங்கிறது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நாரைங்கிற ஒரு பறவை, அது கிரேன். சரியா? அந்த கிரேன் தான் நாரை அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல கிரேன்னு சொல்றோம். அந்த பறவை ரொம்ப அழகா இருக்கும். அதை சொல்ற அஞ்சிரையமடனார அஞ்சிரையமடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரைய சேவலுமாய் ஆவாய் எந்தன கருளி. அஞ்சிரையமடனாராய், அஞ்சிறை, அம்னா அழகிய அப்படின்னு அர்த்தம். அழகா இருக்கக்கூடிய சிறை. சிறைனா சிறகுன்னு அர்த்தம். போன பாசுரத்துல சிறையே அப்படிங்கிறதுக்கு வேற அர்த்தம். என்ன அர்த்தம் போன பாசுரத்துல பார்த்தோம்? எடுங்க. போன பாசுரத்துல 3வது 10 கடைசி முதல் 10 3ஆம் திருவாய்மொழி கடைசி பாசுரத்துல பார்த்தீங்கன்னா சிறை அப்படின்னா உறுதியான பந்தம் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். அதுக்கு அம்ங்கிற வார்த்தைக்கு உறுதியானன்னு அர்த்தம் பார்த்தோம். சிறைங்கிற வார்த்தைக்கு சிறைச்சாலை அந்த அர்த்தம், கட்டு பந்தம் அப்படிங்கிற அர்த்தத்தை பார்த்தோம். இந்த இடத்துல அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகானன்னு அர்த்தம், சிறைங்கிற வார்த்தைக்கு சிறகுன்னு அர்த்தம். அழகான சிறகுகளை உடையது. மடநாராய். இந்த நாரைங்கிறது எப்படி இருக்கும்னா
அப்படியே ரொம்ப ஆண் ஆண் நாரை ஆண் பறவையோட சேர்ந்து இருக்கும்போது அது அப்படியே அந்த ஆணுடைய அழக அனுபவிச்சு அப்படியே அந்த ஆண் நாரை கிட்ட ஈடுபட்டு ரொம்ப வெட்கத்தோடு இருக்கிறது, லெத்தார்ஜிக்கா இருக்கிறது, அதுக்கு பேர் தான் மடமை அப்படின்னு சொல்றோம். அந்த மட நாராய் அந்த அந்த தன்னுடைய பதியோட ஆனந்தமா இருந்து அப்படியே வெக்கத்தோட அப்படி தலை குனிஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வேற எந்த விஷயமும் தெரியாம தன்னோட ஹஸ்பண்டோட இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பறவை. சோ அந்த அந்த ஒரு குணம் மடம் அப்படின்னு சொல்றோம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இப்படின்லாம் இலக்கியங்கள்ல சொல்றா. அதுலயும் இது பெண் பறவையை இங்க சொல்றார். அது ரொம்ப சந்தோஷமா வேற எதுவுமே தன்னோட ஹஸ்பண்டை தவிர வேற எதுவும் தெரியாததாக அது இருக்கு. அதுதான் மட நாராய். அழியத்தாய், அழியத்தாய் என்று சொல்லுகின்றார். அழியத்தாய் அப்படின்னா எனக்கு ரொம்ப இறங்கி அருள் செய்யக்கூடிய நாயரையே அப்படின்னு அந்த எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அழியத்தாய் அப்படின்னா எனக்கு அனுகிரகம் பண்ணு, எனக்கு இறங்கி அருள் செய்வாயாக அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இங்க நாரையாக இருக்கிறது ஆச்சாரியன். அது என்ன மட நாராய் அப்படின்னா இந்த நாரைக்கு தன்னுடைய கணவனை தவிர வேற எதுவுமே தெரியாது. அது மாதிரி ஆச்சாரியனுக்கு பகவானை தவிர வேற எதுவுமே தெரியாது. சிறை, அழகான சிறகுகளை உடையது நாரை, அழகான குணங்களை உடையவன் ஆச்சாரியன். பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் கனெக்ஷன் இருக்கு. எதனால இந்த வேர்டை யூஸ் பண்றாரு. என்னமோ சாதாரணமா பார்த்தா ஒரு நாராயங்கிற ஒரு பறவைய சொல்ற மாதிரி இருக்கும். செங்கால் நாராயண் எல்லாம் எத்தனையோ கவிதைகள் எத்தனையோ பேர் எழுதியிருக்கா. ஆனா அப்படி ஒரு கவிதை கிடையாது ஆழ்வாருடைய கவிதை. ஆழ்வாருடைய கவிதைங்கிறது முழுக்க முழுக்க பகவத் குணத்தையும் பகவான நமக்கு கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய வைபவத்தையும் தான் இங்க வர்ணிச்சுன்னு வர. நேத்திக்கே சொல்லியிருந்தேன், இந்த பாசுரங்கள்ல ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணம் என்ன அப்படின்னு. ஆஸ்ரித அபராத சகத்துவம். ஆசிரித்தர்களுடைய அபராதத்தை எம்பெருமான் சகிச்சு கொள்கின்றான். அது எல்லாத்தையும் என்ன செய்கின்றான், அதை கேர் பண்ணிக்கிறது கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய தப்பையெல்லாம் மன்னித்து அருளுகின்றான் எம்பெருமான். அதை சகிச்சென்று அருளக்கூடியவன் எம்பெருமான். அழகான சிறகுகளை உடைய மடம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இளமைன்னு அர்த்தம். இளமையான நாரை பறவையே. அழியத்தாய், அழியம்னா தயை, கருணை, கருணை பண்ணக்கூடியவனே அப்படின்னு சொல்ற. கருணை பண்ணக்கூடிய பெண்ணே. இது இங்க சொல்றது பெண், பெண் நாரைய முதல்ல கூப்பிடுறார். மடநாராய்ங்கிறது பெண் நாரைய சொல்றது. இந்த மடநாராய்ங்கிற வார்த்தைக்கே பெண் நாரைன்னு அர்த்தம் பண்றது உண்டு. ஏன்னா அந்த மடம்ங்கிறது பெண்ணுடைய குணம், பெண் பாலோட குணம். அதனால அந்த அந்த நாரையே அப்படின்னு சொல்றார். தயை பண்ணு, என்கிட்ட இறங்கு, எனக்காக பிளீஸ் அப்படின்னு கேட்கிறார். அந்த நாரை கிட்ட போய் எனக்கு தயை பண்ணு, தயை பண்ணுவதற்கு உரிய நாரையே நீயும் நீ அஞ்சுரைய சேவலுமாய். உன்னுடைய ஹஸ்பண்ட், சேவல்னா பொதுவாவே பெண் பால் பறவையை குறிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை சேவல்ங்கிற வார்த்தை. நின் சேவலும், நின்னுடைய ஆண் பக்ஷி, உன்னுடைய பேர் அதுவும் சேர்ந்து சிறை, அதுவும் அழகான சிறகுகளை உடையதாக இருக்கு. ஆவா என்று எனக்கு அருளி. ஆனா ஒரு ஒரு ஆச்சரியத்தோட ஒரு எக்ஸ்கிளமேஷனோட ஆஹா அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீ கருணை பண்ணு. ஆவா என்று எனக்கு அருளி, ஐயோ என்று என் விஷயத்தில் கருணை செய்து நீ என்ன செய்ய வேண்டும். பெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கு, பெம் சிறை, பெம்மையான சிறை. சிறைனா திரும்பவும் என்னது, சிறகு. வெம்மையானது அப்படின்னா, வெம்மை அப்படின்னா வெப்பம்னு சாதாரணமா நம்ம அர்த்தம் சொல்றோம் வெம்மைங்கிற வார்த்தைக்கு. ஆனா இங்க என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னா, அதே மாதிரி அர்த்தம் தான் கொடியது அப்படின்னு அர்த்தம். வெப்பம் கொடியது இல்லையா, அது மாதிரி கொடிய சிறகுகள். அதாவது எதிரிகள் எல்லாம் அஞ்சி நடுங்கும் வண்ணமான, விரோதிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணும்படியான சிறகுகளை உடையவர் பெரிய திருவடி. பெரிய திருவடினா யாரு, கருடாழ்வார். புல் இங்க சொல்றது கருடாழ்வார். இப்போ இனம் தான் உங்களோட ராஜா
நீங்கெல்லாம் பறவைகள் இல்லையா, பறவைகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய கருடாழ்வாரை தன்னுடைய வாகனமாக தன்னுடைய கொடியாக வச்சுருக்கிறான் எம்பெருமான். உயர்த்தார், அந்த புள்ளை உயர்த்தி வச்சுருக்கிறான். கருடாழ்வார் வந்து அமிர்த கலசத்தை எடுக்க போகும்போது பெருமாள் தடுத்தாராம். அப்போ கருடாழ்வாருடைய வீரம், கருடாழ்வார் சண்டை போடுறதுக்கு வந்தார். உடனே பெருமாள் பார்த்தார், ஆஹா இவ்வளோ வீரமா உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் கருடாழ்வார் கேட்டாராம், உன் தலைக்கு மேல நான் இருக்கணும்னு கேட்டாராம். உடனே பகவான் யுத்தம் பண்றப்போ பகவானுடைய வீரத்தை பார்த்து, உங்களுக்கு நான் ஒரு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன வேணும்னு கேளுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் சொன்னாரா, நீயே எனக்கு வாகனமா இருக்கணும்னு சொன்னாராம். இப்படி எல்லாம் புராணத்துல கதை இருக்கு. அது மாதிரி அப்ப வந்து பெருமாளுக்கு வாகனமாகவும் ஆனார், கொடியாகவும் ஆனார் அப்படின்னு சொல்லி. அதுதான் வெஞ்சிரை புல், வெம்மையான அந்த சிறகால ஒரு அடி அடிச்சான்னு வச்சுக்கோங்க கருடாழ்வார் ஒரு அசுரனை, அப்படியே நில கொலைஞ்சு போயிடுமா. விரோதிகள் எல்லாம் பயப்படுவா அந்த சிறகுடைய திண்மைக்கு. அவ்வளவு கொடிய சிறகுகளை உடைய கருடாழ்வாரை தன்னுடைய கொடியாக உடைய எம்பெருமானுக்கு, அவருக்குத்தான் தூது விடுறார். இப்போ யாருக்கு தூது விடுறார்? ஒரு பறவைய தூது விடுறார். பறவைகளுடைய தலைவனான கருடாழ்வாரை தன் வாகனமாக தன் கொடியாக கொண்டவன் எவனோ அவனுக்கு இந்த பறவையை தூது விடுகின்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. என் விடு தூதாய் சென்ற கால், என்னால் விடப்பட்ட தூதாக நீ போனாயானால் வன் சிறையில் அவன் வைக்கில், உன்னை வந்து அந்த எம்பெருமான் வந்து நீ நாரை வந்து அங்க போன உடனே பகவான் வந்து அந்த நாரைய பிடிச்சு ஒரு ஜெயில போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. வன் சிறையில் வைக்கில், உன்னை பிடிச்சு ஒரு ஜெயில வந்து பகவான் போட்டுட்டானால் அப்போ நீ என்ன பண்ணு, என்னுடைய தூதாக நீ போன உடனே அந்த சிறைங்கிறது என்ன, பெருமாள் என்ன ஜெயில போட்டு அடைக்க போறார்? அது என்ன அவரோட சுபாவமா? அவர் என்ன செய்வார் அப்படின்னா, உன்கிட்ட பார்த்து பேச மாட்டார், உன்னை மைண்ட் பண்ண மாட்டார். அதுதான் சிறை. அதை விட பெரிய என்ன சிறை இருக்கு? நான் அனுப்புறேன்னு நீ போய் சொல்லு, அவ்வளவுதான் நீ பண்ண வேண்டியது. உனக்காக ஒருத்தி ஏங்கின்னு இருக்கா. ஆழ்வார் திருநகரிங்கிற திருக்குறுகூர்ல ஒருத்தி உனக்காக ஏங்கின்னு இருக்காங்கிற விஷயத்த நீ போய் சொல்லு, போதும். எனக்காக பண்ண இத. விரோதி பயங்கரமான சிறகுகளை உடைய பெரிய திருவடியை கொடியாக வெடித்த எம்பெருமானுக்கு ஏன் விஷயத்துல நீ வந்து கருணை கூர்ந்து நீ தயவு செய்து எனக்காக நீ போய் வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ என்று கேட்கிறார். இங்க சிறை வைப்பதுன்னு சொல்றது சுவாமி வந்து உதாசீனனாக இருக்காது. சுவாமி கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பட்சி வருதுன்னா அதை போய் கண்டுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. நீ தூது செல்கின்ற பறவையை பிடித்து சிறை வைப்பது அப்படிங்கிறது சம்பாவித்தம் கிடையாது. தூது வர பறவையை பிடிச்சு ஜெயிலையா வைக்க போறார் பகவான், அப்படி கிடையாது. அப்படி வைக்கிறவனும் கிடையாது. இவன் என்ன பண்றான்னா, அவன் வந்து உன்னை கண்டுக்கலன்னு வச்சுக்கோ. கண்டுக்கல அப்படின்னா வைப்புண்டால் என் செய்யுமோ, அதை நீ அனுபவித்து இருப்பாயானால் என்ன கெடுதல் உண்டாகும், என் செய்யுமோ. அதற்கு நீங்கள் இசைந்து இருந்தால், அவன் உன்னை ஜெயில, அதாவது அவன் உன்னை கண்டுக்கல அப்படின்னா அதுக்கு நீங்க இசைந்து இருந்தால், நீ அதுக்கு இசைந்து அவன் 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 அப்படி கண்டுக்காம இருக்காம எப்படி போனாலும் நான் கண்டுக்கவே போறது கிடையாது. அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ அப்படின்னு கேட்கிறார். அதாவது அயோத்தியா காண்டத்துல வியசனேஷு மனுஷ்யானாம் அப்படின்னு சொல்றார். ஒரு சாதாரண ஒரு மனுஷாளுக்கு ஒரு கவலை வந்துடுத்து அப்படின்னாலே பகவான் வந்து உடனே அவளுக்கு அனுகிரகம் பண்றான். பகவான் வந்து உன்னை சிறை வைத்தானால், அதாவது உன்னை கண்டுக்காம இருந்தானால் நீ அப்ப சொல்லு, இந்த மாதிரி நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா, ஆழ்வார் திருநகரியில இருந்து வரேன், என்னை வந்து ஒருத்தி அனுப்பிச்சிருக்கா, அவர் உங்களை பிரிஞ்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா, அவளுக்கு போய் நீங்க அனுகிரகம் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொல்லி நீ போய் அவர்கிட்ட சொல்லு. அவர் உன்னை கண்டுக்காம இருந்தா கூட நீ கூப்பிட்டு சொல்லு, என் செய்யுமோ. அவர் வந்து உன்னை கண்டுக்காம இருந்தா கூட நீ எனக்காக இந்த கைங்கரியத்தை பண்ணு, எனக்காக எனக்கு இந்த ஒரு தூது பண்ணு, எனக்காக நீ தூது போ என்று சொல்லுகின்றார். ரொம்ப அழகா சொல்றார். அவர் வந்து அவர் உன்னை பிடிச்சு வச்சுட்டாருன்னா அது உன்னை வந்து ஹர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கிறார். அவ்வளவுதான் கேட்கிறார் ஆழ்வார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ என்னை பத்தி சொல்லுன்னு அர்த்தம்.
அவர் உன்னை புடிச்சு வச்சுட்டார் அப்படின்னா அது உனக்கு கஷ்டமா அப்படின்னு கேட்கிறார். அவ்வளவுதான். வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால், அந்த சிறையில வச்சா உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கிறார். அவ்வளவுதான். அந்த பறவையை பார்த்து எனக்காக தயவு செய்து போ, அவன் புடிச்சு வச்சுருவானேன்னு பயந்துட்டு போகாம இருக்காத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்றேன் இந்த பாசுரத்தை, 2 தடவை சேவிக்க வேண்டிய பாசுரம் இது. அதனால அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் நீயும் என் அஞ்சிறைய சேவலுமாய், நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவா என்ன கருளி, ஆவா என் அருளேலோர் அம்பாவாயின்னு நாச்சியார் பாசுரத்திலையும் வருது. வெஞ்சிறை புல் உயர்ந்தார்க்கு என் விடு தூதாய் சென்ற கால், வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ, அவன் உன்னை ஜெயில வச்சா நீ என்ன பண்ணுவ என்று கேட்டார். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் இந்த பாசுரத்துல நாரைய தூது விடுறதுக்கு ஆழ்வார் சொல்லுகின்றார். அதுதான் இந்த பாசுரம். அடுத்ததாக என் செய்ய தாமரை கண், என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கென் தூதாய், என் செய்யும் உரைத்தக்கால் இனக்குயில்கால் நீரலிரே, முன் செய்த முழுவினையால் திருவடிக்கீழ் குற்றேவல், முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதீனமே. என் செய்ய தாமரை கண், இங்க குயில்கள் கிட்டக்க ஆழ்வார் பேசுறார். இனக்குயில்கள், இனம் இனமாக வாழக்கூடிய குயில்களே, நீரலிரே, நீர் அலிரே, அலினாக்கா அலிர் அப்படின்னாக்கா ரொம்ப அழகான குரலை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். நீர் அலிரே, அழகான குரலை உடைய குயில்களே என்று சொல்லுகின்றார். நெடுநாளாக பழகிய குரலை உடையவர்கள் ஆச்சே நீங்க அப்படிங்கிறார். இனக்குயில்கள் என் செய்ய தாமரை கண், என்னுடையவன் எம்பெருமான், என் பெருமான் அப்படிங்கிறார். செய்ய தாமரை கண், செய்யனா ரெட் கலர்ல இருக்கிறது, சிவந்ததுன்னு அர்த்தம். செய்யனா செம்மையான, தாமரை தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடைய பெருமானாருக்கு, எம்பெருமானுக்கு, நாராயணனாகிய எம்பெருமானுக்கு நான் விட்ட தூதாகி நீங்கள் சமாச்சாரம் அறிவிக்க வேண்டும், என்னுடைய கஷ்டத்தை எம்பெருமான்கிட்ட போய் சொல்ல வேண்டும். என் செய்யும், அது அது என்ன பண்ண போறது, உங்களை என்ன கஷ்டமான விஷயமா நான் சொல்றேன், எம்பெருமான்கிட்ட போய் என்னை பத்தி சொல்லுங்க, அது என்ன செய்ய போறது உங்களை, அதுதான் அர்த்தம். என் செய்யும்னா இது என்ன செய்ய போறது, அந்த செயல் உங்களுக்கு என்ன தீமையை கொடுக்க போறது, அதேதான் மேலையும். என் செய்யுமோ அப்படின்னா அந்த தூது பயன் இல்லாம போனா கூட பரவாயில்ல, ஆனா போகணும், யாரையாவது ஒருத்தரை அனுப்பணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் சொல்ல முடியாது. அவன் வன் சிறையில வச்சா கூட பரவாயில்ல, போன பாட்டுல சொன்னேன். பகவான் மதிக்கவே இல்லை இந்த பறவைகளை, ஆழ்வார் தூது விட்ட பறவைகளை பகவான் மதிக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்லை. அது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என் செய்யுமோ அப்படின்னா அது என்ன உங்களுக்கு? அவன் பார்க்கலன்னு என்கிட்ட சொல்லேன், அப்பவாவது பகவான நீ பார்த்தேன்னு நான் சந்தோஷப்படுவேனே. ஆஹா, நான் அனுப்பிச்ச நார போய் பகவானை பார்த்துட்டு பகவான் கண்டு காட்ட போறான், அவனுக்கு பல ஜோடி இருக்கும். எவ்வளவு அழகான பாவம் இது. நம்ம கோயிலுக்கு போறோம், பெருமாள் நம்மளை பார்க்கணுமா? பெருமாளை ஒரு க்ஷணம், ஒரு துளி பெருமாள் நம்மளை பார்க்கற அளவுக்கு நம்ம குவாலிஃபைடா அப்படின்னு கேட்டுக்கணும் இல்லையே. நம்ம பெருமாள் நம்மளை பார்க்கற அளவுக்கு நம்ம குவாலிஃபைடா என்ன? அதுதான் ஆழ்வாரோட பாவம் இந்த இடத்துல. அபராதம் 1000 பண்ணிருக்கோமே நம்ம, அதனால பெருமாள் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களே, அது கூட பரவாயில்ல. பெருமாளோட சம்பந்தம் ஒரு துளி இருக்கு இந்த பறவைக்கு, போதுமே. வேற என்ன வேணும்? நம்மளை பத்தி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனா ஆயிட்டு போறது. 1000 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆட்டுமே, நோ ப்ராப்ளம். 1001வது அப்ளிகேஷன் அனுப்புவோமே. இது சொல்றேன் இல்லையா, எத்தனையோ தடவை படையெடுத்து வந்தா அப்படின்னு 1000 தடவை அப்ளிகேஷன் போடுங்க பெருமாளுக்கு. ரிஜெக்ட் பண்ணட்டுமே, நன்னா ரிஜெக்ட் பண்ணட்டும் பெருமாள். ரிஜெக்ட் பண்றது அவனோட வேலை, அப்ளிகேஷன் போடுறது நம்ம வேலை, அவ்வளவுதான் முடிஞ்சது. சோ அவன் சிறையில வைக்கட்டுமே, பரவாயில்ல, இன்னொரு பறவை அனுப்புறேன். சிறையில வைக்கிறதுனா என்னன்னா அன்னோட்டீஸ்டா அப்படி விடுறது, சும்மா கண்டுக்காம விடுறது. அப்படி விட்டாலும் உங்களுக்கு என்ன அது கஷ்டமா அப்படின்னு கேட்கிறார் போன பாசுரத்துல. இங்க என் தூதாய் செம்மையான கண்களை உடையவனாச்சே பெருமான், செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்யும் உரைத்தக்கால். நீங்க போய் சொன்னேன்னா உங்களுக்கு என்ன ஆக போறது?
அது என்ன உங்களுக்கு கஷ்டமா, என்ன குற்றம், எனக்காக போய் சொல்ல மாட்டேலா அப்படின்னு அந்த பறவைகள்கிட்ட கேட்கிறார். முன் செய்த முழு வினையால் திருவடி கீழ் குற்றேவல். என்ன என்ன சொல்லணும்? சரி, குயில் கேட்கறது சரி, என்ன சொல்லணும்? நாரைக்கிட்டயே நீ விஷயத்த சொல்லல, அவன் போய் அவன் கண்டுக்காம இருந்தான்னா அது என்ன உங்களுக்கு குத்தமான்னு தான் கேட்ட. குயில் கேட்கறது ஆழ்வாரை பார்த்து, சரிம்மா உங்ககிட்ட நீ என்ன சொல்லணும்? பராங்குஷ நாயகிய பார்த்து கேட்கறது குயில், என்ன சொல்லணும்? முன் செய்த முழு வினையால். அதுக்கு பராங்குஷ நாயகி சொல்றா, முன் ஜென்மாக்கள்ல எல்லாம் நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன். வினைனா என்ன? பாவம். வினைனா கர்மா. கர்மானால வர்றது என்ன? பாவம். முன்னாடி நான் பல ஜென்மா எடுத்திருக்கேன். நாய் ஜென்மா, நரி ஜென்மா, பூனை ஜென்மா, என்னென்னமோ ஜென்மா எல்லாம் எடுத்து அதுல பல பாவங்கள். நீங்கெல்லாம் இப்ப உங்க பேர் என்னவோ அதெல்லாம் அழிச்சுடுங்க. நீங்கெல்லாம் இப்ப பராங்குஷ நாயகி பாவத்துல இருந்து பார்த்தாதான் இந்த பாட்டு புரியும், இல்லாட்டா புரியாது. அப்ப சொல்றா, நம்மெல்லாம் தான் இப்ப பராங்குஷ நாயகியா இப்ப இருக்கோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணா இருந்து பார்த்தாதான் இது புரியும். பெருமாளை ரொம்ப ஆசையா பெருமாளை அடையணும், பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணாக நம்ம மாறி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாதான் இந்த பாசுரம் புரியும். பெருமாளை பெயர்பட்டவர், அவர்கிட்ட நான் போகணும் அப்படின்னா பாவம் இல்லாம இருக்கணும். ஆனா நான் போன ஜென்மத்துல பல பாபங்கள் பண்ணியிருக்கேன். முன் செய்த முழு வினையால் அவரோட திருவடிக்கு, அவரோட திருப்பாதங்களுக்கு கீழே குற்றேவல், சின்ன கைங்கரியம், சின்ன 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 கைங்கரியம் பண்றதுக்கு முன் செய்ய முயலாதேன். ஏன் நான் இத்தனை நாள் பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணணும்னு நான் முயற்சியே பண்ணல. எனக்கு நான் சம்சாரத்திலேயே இருந்திருக்கேன். என் குடும்பம், என் குட்டி, என் வீடு, என் காரு, அது இது, ஏன் 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 என்னோட 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 என்னோடனே இருந்துட்டேன். வை, ஏன் அப்படி இருந்த அப்படின்னு கேட்டா, முன் செய்த முழுவினையால் திருவடிக்கு குற்றேவல் முன் செய்ய முயலாதேன். பகவானோட திருவடியில போய் கைங்கரியம் பண்ணாம நம்மளை என்ன தடுக்கிறது? அதுதானே இந்த ஜீவனோட ஆட்ரிபியூட் என்ன, இந்த ஜீவனோட சுபாவம் என்ன, இந்த ஜீவன் பண்ண வேண்டியது என்ன? பகவானோட திருவடியில கைங்கரியம் பண்ணணும். அதுதானே இந்த ஜீவனோட சுபாவம். அப்ப அது ஏன் நீ பண்ணல அப்படின்னா, என் கர்மா, என் பாவம். இத்தனை நாள் சம்சாரத்திலேயே நான் அந்த சாக்கடைக்குள்ளேயே இருக்கேன். அதனால நான் முயற்சியே பண்ணல. அகல்வதுவோ விதி இனமே. இனமே நான் இன்னும், இனமே அப்படின்னா இன்னமே, இன்னமும் விதி, விதி அகல்வதுவோ விதி. இன்னும் நான் அப்படியே அகன்றே இருக்கட்டுமா? எனக்கு பெருமாளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, பெருமாள் கிட்டக்க போய் நிக்கணும்னு ஆசையா இருக்கு. யாரு வந்திருக்க? பராங்குஷ நாய்க்கு வந்திருக்கியா அப்படின்னு பெருமாள் என்ன பார்த்து கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அதை எடுத்துன்னு வா அப்படின்னு பெருமாள் என்ன சொல்லணும்னு ஆசையா இருக்கு. பெருமாளுக்கு ஒரு மாலையை கட்டின்னு போனோம்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதை பெருமாளுக்கு சூட்டி விடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நான் இத்தனை நாள் அதை பண்ணறதுக்கு போகவே இல்லை, கோயிலுக்கே தலை காட்டவே இல்லை பெருமாள்கிட்ட. அதனால எனக்கு வெக்கமா இருக்கு, போறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் இத்தனை நாள் வரல நீ அப்படின்னு கேட்டா, நான் பண்ண பாவம் தான் அதுக்கு காரணம். ஏன் இத்தனை நாள் பெருமாளை நீ ஆசிரியிக்கவே இல்லை, ஏன் இத்தனை நாள் திருவாய்மொழியை நீ தொடவே இல்லைன்னா அதுக்கு காரணம் நான் பண்ணின பாவம். ரைட், அப்போ இப்பவாவது நான் போலாமா இல்ல இன்னும் நான் விலகி இருக்கிறது முறையா அப்படின்னு அந்த குயில் கிட்ட கேட்கிறேன். எவ்வளவு அழகான பாவங்கள் இதெல்லாம், எவ்வளவு ஆச்சரியமான பாவங்கள். இதுக்கு இணை ஏதாவது சொல்ல முடியுமா இந்த பாசுரத்துக்கு? நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியாது பாருங்க இந்த பாசுரத்துல. நம்மள முன் செய்த முழுவினையால் உன்கிட்டக்கு நான் வரல. நம்ம இப்படிதானே எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கோம். ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கல, ஏன் படிக்கல? அந்த வேலை வந்துருத்தோம். ஏன் படிக்கல? சமையல் பண்ணணும். ஏன் படிக்கல? குழந்தைகளை பார்க்கணும். எல்லா சம்சாரம் என்னைக்காவது குறையுமான்னு யோசிச்சு பாருங்க. பகவானை எப்ப உபாசனை பண்ணலாம்? இந்த ஒரு சொல்லுவாளே, அலையெல்லாம் என்னைக்கு ஓயறதோ அன்னைக்கு போய் நான் சமுத்திர ஸ்நானம் பண்றேன் அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். அது மாதிரிதான் சம்சாரம்ங்கிறது. ஓயவே ஓயாது, எழுதி வச்சுக்கோங்க. சம்சாரம் ஓயவே ஓயாது, என்னன்னைக்கும் இருந்துட்டேதான் இருக்கும். அதுலயே நான் ஈடுபட்டு இருப்பேன்னு சொன்னா பகவானை அடையவே முடியாது. சோ அதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஃப்ளோ, கோ வித் த ஃப்ளோ, அப்படி போயிட்டே பகவானை நம்ம ஆசிரியிக்கணும் அப்படி
அப்படிங்கிறத இங்க ரொம்ப அழகா சொல்றார். சோ அந்த குயில்கள்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார், நீங்க வந்து நான் தூதாக விடுறேன், நீங்க போய் என்னோட சமாச்சாரத்தை சொல்லுங்க. என்ன சமாச்சாரம்னா, முற்பிறப்பில் பண்ணின பெரும் பாவத்தினால எம்பெருமானுடைய திருவடிகளில் கைங்கரியம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணாம, இதுவரைக்கும் முன்னாடி நான் முயற்சி பண்ணாதவனாக இருக்கேன், இன்னும் இப்படியே விலகி இருக்கிறது முறை கிடையாது அப்படின்னு. அதனால திருவடியில வந்து நான் வந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்கிற விஷயத்த போய் நீங்க சொல்லுங்கோள் என்ன சொல்றார். அதுதான் இந்த 2வது பாசுரம். ரொம்ப அருமையான பாசுரங்கள். விதியினால் பேடை மணக்கும் மென்னடைய அன்னங்காள் மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கழ்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்ன ஒருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் எண்ணீரே. அப்படியே பார்த்தாள் பராங்குஷ நாயகி. அந்த பக்கம் 2 ஜோடியா இருக்கக்கூடிய ஹம்ச பட்சிகள், அழகான ஹம்ச பட்சிகள். முதல்ல நாரை தூது, முதல் பாசுரம். 2ஆம் பாசுரம் குயில்கள், இணையாக இருக்கக்கூடிய குயில்கள், இனங்குயில்னு சொல்ற. குயிலும் எப்பவும் பேரா இருக்கு, சேர்ந்து நிறைய குயில்களோட பேரா உட்கார்ந்துருக்கு. அப்போ ஆச்சாரியன் எப்படி இருக்கார், பகவானோட எப்பவும் இணைந்து இருக்கார். அது மாதிரி நிறைய பாகவதோத்தமர்களோட சேர்ந்திருக்கார். எல்லா பாகவதோத்தமாலும் பகவானோட இணைந்திருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இனக்குயில்கள். இப்போ 2 ஹம்ச பட்சிகள் இருக்கு. அந்த ஹம்ச பட்சிங்கிறது யாரு, ஆச்சாரியன். அந்த இணை ஹம்சம் யாரு, ராஜஹம்சம் எம்பெருமான் இல்லையா. விதியினால் பேடை மணக்கும், விதி வசத்தினால பேடைனா பெண், பெண் ஹம்சம் இல்லையா. பேடை மணக்கும் மென்னடைய அன்னங்காள், மென்னடை ரொம்ப ரொம்ப அழகா வந்து அது நடக்கும், மெல்லிய நடை. விதிங்கிறது இந்த இடத்துல பாக்யம்னு அர்த்தம். விதி வசத்தால்னா பாக்யம். நான் தான் தனியா இருக்கேன், எனக்கு தான் யாருமே இல்லை, ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப பாக்யம் பண்ணிருக்கேள் ஹம்சங்களே, அதனால உங்களுக்கு ஒரு பேரோட இருக்கேள் அப்படின்னு சொல்றா பராங்குஷ நாயகி. நான் தான் பகவானை பிரிஞ்சு தனியா இருக்கேன், ஆனா நீ வந்து பரம பாக்யவதி. ஏன் பாக்யவான், ஆண் அன்னத்தை சொல்றாருங்க. பேடை மணக்கும், பேடைனா பெண், இந்த பெண் அன்னம் அதோட சேர்ந்து மணந்துனா அதோட சேர்ந்து ஹாப்பியா கழிச்சுண்டு சந்தோஷமா இருக்க நீ. மென்னடைய அன்னங்காள், மெல்லிய நடை. இந்த ஹம்ச பட்சி நடந்து போற இதெல்லாம் ரசிங்கம். சும்மா நம்ம லைஃப் என்னத்துக்கு அப்படியே வேக 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 வேகமா போறதுக்கு தானா லைஃப் இல்ல. என்ஜாய் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நேச்சரா என்ஜாய் பண்ணணும். ஹம்சத்தை பாருங்க, ஸ்வான் நடக்கிற அழகு இருக்கே, அப்படியே ஒரு காலை வச்சு வச்சு அழகழகா மெது மெதுவா அன்ன நடை அப்படின்னு சொல்றோமே, அந்த நடையில அவ்வளவு அழகு இருக்கு. அதை பாருங்க. அட்லீஸ்ட் ஹம்சபக்ஷியை பார்க்க முடியலன்னா யூடியூப் எடுத்து அண்ணன் நடை எப்படி இருக்கும்னு அந்த வீடியோவையாவது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஆழ்வார் வர்ணிக்கிறார் அந்த நடைய. மென்னடைய அன்னங்காள் மதியினால் குரல் மானாய். மதியினால் அப்படின்னா பகவான் என்ன பண்றானா, மதியினால பரம புத்தினால பெரிய புத்திசாலி எம்பெருமான். குரல் மானாய், குரல் அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம், ஸ்மால். வாமன அவதாரத்தை வர்ணிக்கிறார். குரல் அப்படின்னா வாமன அவதாரம். திருக்குறளப்பன் எம்பெருமானுக்கு பேர். திருக்காட்கரைங்கிறது விதேசத்துல எழுதி வச்சுக்கோங்க. திருக்குறளப்பன் அப்படின்னு எம்பெருமானுக்கு திருநாமம். வாமனமூர்த்தி. குரல் அப்படின்னா வாமன அவதாரம். இப்ப நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இங்க நிறைய இடத்துல வரும் இது, எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. குரல்னா வாமன அவதாரம். மான் அப்படின்னா பிரம்மச்சாரி. மா மூணு சுழி இன்னு அப்படின்னா பிரம்மச்சாரி. குரல் மானாய் அப்படின்னா வாமன பிரம்மச்சாரியாக ஆகி எம்பெருமான் என்ன பண்ணினான், புத்திசாலித்தனமா மகாபலி சக்கரவர்த்திட்ட போய் 3 அடி மண் கொடு மகாராஜான்னு, நான் ஒரு பிரம்மச்சாரியாக்கும், எனக்கு என்னோட பாதத்தினாலேயே அளந்துக்கிற 3 அடி மண் தான் வேணும். மகாபலி சொன்னான், ஏன்பா அந்த 3 அடி மண்ணை வச்சுட்டு என்ன பண்ண போற, நீயோ குஞ்சு பாதம் வச்சுட்டு இருக்க, அதால 3 அடி என்ன யூஸ், அதுல உனக்கு இந்த வீடையே வச்சுக்கோப்பா, உனக்கு இந்த மாளிகையே எழுதி தரேன்பா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சான். உடனே வாமனமூர்த்தி சொன்ன, எனக்கு இது வேணும், 3 அடி மண் வேணும், நீ கொடுத்தா குடு, இல்லாட்டா வேற இடம் பாத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே அச்சோ
ஒரு பிரம்மச்சாரி நம்மள்ட்ட தானம் வாங்கிக்காம போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா கொடுத்தேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய பாக்கியவான் இல்லையா? மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கள்வர்க்கு, கள்வர் அப்படிங்கிறான். அவர் எப்படி சும்மா அப்படி போய் 3 அடி மண்ணு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம், அடுத்த க்ஷணம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரூபத்தை எடுத்துண்டு என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் ஓரடியினால இந்த பூமியை பூரா அளந்தான். ஓரடியினால சகல லோகங்களையும் வானுலகத்தை எல்லாம் அளந்து 3வது அடியை எங்கடா வைப்பேன்னு கேட்டானான். அப்படிப்பட்ட கள்ளன் அவன், கபட்டமான எம்பெருமான். புத்தினால தேவாலோடைய சொத்தை அவன் அபகரிச்சு வச்சுருக்கான் இந்த மகாபலின்னு சொல்லி அதை மீட்கிறதுக்காக போய் 3 அடியினால உலகத்தையே யாச்சிச்ச ஒரு கள்ளன் அவன். கள்வர்க்கு, அவர்கிட்டக்கு நீ தூது போ. கள்வர்னு பெருமாள், காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருமாளுக்கு கள்வர்னு திருநாமம். மதியிலேன் வல்வினையே, நான் முட்டாள், புத்தி இல்லாதவன். புத்தி இல்லாத என்னுடைய வினை மாளாதோ, என்னுடைய பாப்பம் எல்லாம் ஏன் முடியல? அந்த பாப்பத்தை எல்லாம் அனுபவிச்சா தானே பகவான்கிட்ட போக முடியும். பாப்பம் எல்லாம் குறையணுமே, இந்த வினை ஏன் மாள மாட்டேங்கிறது என்று, மாளாதோ என்று என் பாவம் ஏன் முடியலையேன்னு சொல்லி ஒருத்தி, இந்த ஒருத்தி ஒரு பெண்ணானவள், இந்த பராங்குஷ நாயகியானவள் மதி எல்லாம் உள்கலங்கி, புத்தி எல்லாம் அவளுக்கு கலங்கி இருக்கு. அடிமண்டியோட மதி எல்லாம்னா புத்தி முழுக்க, புத்தி முழுக்க அடியோட கலக்கப்பட்டிருக்கு. என் புத்தி எல்லாம் கலங்கி போயிருக்கு. என்ன யோசிக்கிறேன், என்ன பண்றேன் ஒன்னும் தெரியல. ஸ்மிருதி பிரம்சம் புத்தி நாசம்னு பகவான் சொல்றான் இல்லையா? ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக புத்தி நாசாத் பிரணஷதி அப்படிங்கிறான். அது வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல வருது பகவத்கீதையில. அதாவது காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமத்பவஹா அப்படின்னு. காமத்தினால கோபம் வருது, கோபத்தினால அழிவு வருது, ஆசையினால அழிவு வருதுன்னு பகவான் சொல்றான் கீதையில. அது நீங்க அந்த ஆசையை நான் யார்கிட்ட வச்சிருக்கேன்னா உன்கிட்ட வச்சிருக்கேன். நீ கிடைக்காததுனால என் புத்தி எல்லாம் கலங்கி போயிருக்கு, யோசிக்கவே முடியல என்னால. மதியெல்லாம் உள்கலங்கி மயங்கும் மால், மயங்கும் மால் என் நீரே, அறிவிழந்து கிடக்கிறான் என் நீரே. என் நீரேனா என்று சொல்லுங்கள் என்று சொல்ற, ரைட்டா? என் நீரே, என் நீரே என்று சொல்லுங்களே என்று அன்னபக்ஷிகள்கிட்ட கேட்கிறான். அன்னபக்ஷி தானே தூது போச்சு நள தமயந்தி கதையில. நளன் இந்த அம்சத்தை தமயந்திட்டையும் தமயந்தி நலன்ட்டையும் ஹம்ச பக்ஷியை தான் தூது விட்டான். அதே மாதிரி சொல்றா, விதியினால் பேடை மணக்கும் என்னடைய அன்னங்காள் மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கள்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்னொருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால், மயங்குமால்னா மயங்குகின்றார் என்ன, ஐயோ அவ கஷ்டப்படுறா அப்படின்னு நீங்க சொல்லுங்க என்று சொல்றார். என் நீர்மை கண்டிரங்கி இது தகாது என்னாத என் நீலமுகில் வண்ணார்க்கு என் சொல்லியான் சொல்லுகேனோ நன்னீர்மை இனியவர் கான் தங்காதென் ஒருவாய் சொல் நன்னீல மகன்றில்காள் நல்குதிரோ நல்கீரோ. மகன்றில் அப்படின்னு ஒரு பறவை, சரியா? மகன்றில் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிறா அந்த பறவைய. மகன்றில் பறவைகள். இப்ப அந்த பறவையை அடுத்தது பாக்குறா பராங்குஷ நாயகி. என்ன பேர்டை பார்த்தாலும் உடனே பகவான்ட்டு அந்த பறவையை அனுப்பிச்சுடுறா. ஏன் பேர்டு அனுப்புறா? ஏதாவது மானு இதெல்லாம் அனுப்பக்கூடாதா அப்படின்னு. அந்த பறவை 2 ரெக்க வச்சுட்டு இருக்கு, பட்டுன்னு பறந்து போய் பகவான்கிட்ட சொல்லணும் இல்லையா, உடனே சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்றா. எவ்வளவு அழகான பாவங்கள். என் நீர்மை கண்டு இறங்கி, நீர்மைனா ஸ்வபாவம் எழுதி வச்சுக்கோங்க. நீர்மை அப்படின்னா ஸ்வபாவம், என்னோட ஸ்வபாவத்தை நீங்க பார்த்து இறங்கி என்கிட்ட கருணை கொண்டு இது தகாது என்னாத. பகவான சொல்றாரு இந்த இடத்துல. பகவான் இருக்கானே என்ன பாக்குறான், என் சுபாவம் என்ன தெரியாதா என்ன அவனுக்கு? சர்வேஸ்வரன் சர்வசக்தன் எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்க கூடியவன் அவன். என்னை பத்தி அவனுக்கு தெரியாதா என்ன? என் சுபாவம் அவனுக்கு தெரியாதா என்ன? நேர்ல பாத்துருக்கான் இல்லையா? நான் எவ்வளவு அவனை பிரிஞ்சு கஷ்டப்படுறேங்கிறத அவன் பாக்குறான் இல்லையா? அவனுக்கு தெரியாதான்னு என் சுபாவத்தை நேர்ல பார்த்தும் கண்டு இறங்கி இது தகாது, அந்த பராங்குஷ நாயகி என்ன பிரிஞ்சு இருக்கிறது சரி கிடையாது, அது தகாது என்னாத
என்று அவன் சொல்லல, அப்படி நினைக்கல. அவன் என்ன தெரியும், அவனுக்கு எம்பெருமானுக்கு என்ன தெரியும், என்னோட சுபாவம் தெரியும், நான் அவனை பிரிஞ்சு கஷ்டப்படுறது தெரியும். அத பார்த்து என்கிட்ட அவனுக்கு கருணை வரல. பிரிஞ்சு இருக்கிறது தகாது அப்படின்னு அவன் நினைக்கல. என்ன எண்ணாத என் நீர்மை கண்டிறங்கி இது தகாது எண்ணாத என் நீலமுகில்வன் அப்படி அவன் நினைக்கல. அப்படிங்கிறதுனால அவன் என்னுடையவன் இல்லைன்னு ஆயிடுமா? even though he denies me, even though he refuses me, I love him. என் நீலமுகில் வண்ணார்க்கு, என் காலமேகம் போன்றவராச்சே, என் சுவாமி ஆச்சே, இதை விட ஒரு அருமையான என்ன சொல்றது, ஒரு ஒரு நாயக்க நாயிகா பாவத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இவா சொல்றாளே, இந்த லோகத்துல லௌகிகமா ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் வச்சுட்டு இருக்கிற ஒரு அன்பை வந்து இவ்வளவு குளோரிஃபை பண்றா இல்லையா இந்த உலகத்துல, இதை விட பெரிய ஒரு ஒரு அன்பு, ஒரு காதல் வேற எங்கேயுமே, வேற எந்த இலக்கியத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. எவ்வளவு ஒரு உருக்கம் பகவான்கிட்ட. இந்த உருக்கம் நமக்கு வேணும், அதுக்கு பேரு தான் பக்தி. சாத்து அஸ்மின் பரம பிரேமஸ்வரூபான்னு முதல் லட்சணமே. அழியக்கூடிய ஒரு மனுஷன் மேல அன்பு வைக்கிறியேடா, அந்த அன்பு அல்பமானது, அதை கொண்டு போய் அழியாத பகவான் கிட்ட அதே அன்பை வெயி அப்படின்னு சொல்றதுதான் திருவாய்மொழி. சரியா? என் நீல முகில் வண்ணார்க்கு, நீல மேகம் மாதிரி இருக்கக்கூடிய மேகத்தை பார்த்தா உங்களுக்கு பகவான் ஞாபகம் வரணும், அதுக்கு மேகத்தை பார்க்கணும். என் நீலமுகில் வண்ணார்க்கு என் சொல்லியான் சொல்லுகேனோ, என் சொல்லி என்ன சொல்றது, என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன் அவருக்கு என்னோட அன்பை, என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன் என்னுடைய காதலை, என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன் என்னுடைய கஷ்டத்தை, என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன் என்னோட தனிமைய, என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன் என்னோட வாட்டத்தை, என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன் என்னுடைய வேதனைய, அவரை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த விரகத்தை என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன். நன்னீர்மையினியவர்கள், நன்னீர்மை நல்ல, இந்த இடத்துல நீர்மை அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எழுதிக்கோங்க, நீர்மை மூணாவது வரியில உயிர், முதல் வரியில சுபாவம். நன்னீர்மை இனி அவர் கண் தங்காதென்னொருவாய் சொல். ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. யார்கிட்ட கேட்கிறா? நன் நீல மகன்றில்கள், மகன்றில் பறவை எழுதிக்கோங்க. பறவையோட பேர் என்னது? மகன்றில் பறவை. மகன்றில் பறவைனா லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற பறவை. கூண்டுல போட்டு வச்சிருக்கா இல்லையா சின்ன சின்ன பறவைகள், மகன்றில், அந்த பறவை. ஆச்சாரிய ஹிருதய வியாக்கியானத்துல சொல்றா, அன்றில் பறவைன்னு ஒரு பறவை இருக்கு இல்லையா, அந்த அன்றில் பறவை மாதிரியே இருக்கிற ஒரு, அதுல ஒரு ஒரு பேதம், அவாந்தர பேதம், அதுக்கு பேரு மகன்றில் பறவை. சரியா? அந்த அந்த பறவை இருக்கு இல்லையா, அந்த பறவையோட, அன்றில் பறவையோட விசேஷம் என்னன்னு சொல்றேன். அந்த அது வந்து எப்பவுமே பேரா தான் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே தான் இருக்கும். அதுல ஒண்ணு செத்து போயிடுத்து அப்படின்னா இன்னொரு பறவை வந்து கதறி அழுது உயிர் திறந்துடும். அதுதான் அந்த அன்றில் பறவையோட ஒரு லட்சணம். அதுல ஒரு கேட்டகரி தான் இந்த மகன்றில். அந்த மகன்றில் பறவை, நீல மகன்றில், நன்னீல, நல்ல நீல கலர்ல இருக்கக்கூடிய மகன்றில் பறவைகளே நல்குதீரோ, நல்குதல்னா கொடுக்கறது. என் ஒரு வார்த்தை அங்க போய் கொடுங்க பகவான்கிட்ட. என்ன ஒரு வார்த்தை? என் உயிர் இன்னுமே அவர் இல்லாம இந்த உடம்புல தங்காதுங்கிற வார்த்தைய சொல்லுங்க, பகவான்கிட்ட போய் சொல்லுங்க. பராங்குஷ நாயகியாகிய அவளிடத்தில் இனி அவர் கண், அவள் கண் அப்படின்னா அவள் கிட்டக்க, அவள்ங்கிறது இந்த இடத்துல, அவர்ங்கிறது பராங்குஷ நாயகி. நன்னீர்மை நல்ல இந்த உயிரானது, நன்னீர்மை அப்படின்னா நல்ல உயிரானது இனி அவளிடத்தில் தங்காது அப்படிங்கிற ஒரு வாய் சொல், ஒரு வார்த்தைய, அவ இனி பொழைக்க மாட்டா நீங்க இல்லாம அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய எம்பெருமானிடத்துல நீங்க போய் சொல்லுவீரோ மாட்டீரோ? நல்குதிரோ, நல்கீரோ. நல்குதிரோ அப்படின்னா சொல்ல மாட்டேலா,
நல்கீரோ சொல்லுவீர்களா, சொல்லுவேளா மாட்டேலா? ஒரே ஒரு வார்த்தை, நீங்க இல்லாம அவ ஜீவிக்க மாட்டாங்கிற அந்த ஒரு வார்த்தையை போய் சொல்ல மாட்டேலா? நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேழும் வினையேற்க. இதெல்லாம் சும்மா படிச்சுட்டு போற பாசுரம் இல்ல, உணர வேண்டிய பாசுரம், அழ வேண்டிய பாசுரம். இந்த பாசுரத்தை சொல்லி சொல்லி கதற வேண்டிய பாசுரம். 4வது பாசுரமா இருக்கு. எல்லா பாசுரமும் சரியா? ஆசையா படிங்க, ஒவ்வொரு பாசுரத்தையும் அனுபவிங்க. ஒரு பாசுரத்தை எடுத்துண்டு அந்த பாசுரத்துக்குள்ளேயே மூழ்கி போகணும். அப்படி ஒவ்வொரு பாசுரமும் அப்படிதான் இருக்கு. நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேழும் வினையேற்கே நல்கத்தானாகாதோ நாரணனை கண்ட கால் மல்கு நீர் புனல் படப்பை இறைதேர் வன் சிறு குறுகே மல்கு நீர் கண்ணேற்கோர் வாசகம் கொண்டருளாயே. பகவான் என்ன செய்யறானா, பொழில் ஏழும் அளிக்கும் நல்கி தான் காத்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன். பொழில்னா உலகம், பொழில்னா உலகம். உலகம் 7 உலகங்கள் இருக்கே, 7 உலகங்களையும் யார் யாருக்கு என்னென்னது வேண்டாமோ அது எல்லாத்தையும், கஷ்டங்களை எல்லாம் அவனே போக்குகின்றான் எம்பெருமான், ரட்சிக்கின்றான். பொழில் 7 நல்கி அப்படின்னா அத வந்து அவளுக்கு வேணுங்கிறதை எல்லாம் கொடுக்கறான் எம்பெருமான், அனுகிரகிக்கிறான் பகவான். தான் காத்து அளிக்கும், அனிஷ்டங்களை எல்லாம் போக்குறதுக்கு பேரு காக்கிறது. அதாவது காப்பாத்துறதுனா என்னன்னா, நமக்கு வேண்டாத சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்ததுன்னா அதை போக்குறது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதை போக்குறதுக்கு பேரு தான் காப்பாத்துறது. அதை போக்குறான். அதுக்கு பேரு காத்தல்னு பேரு. துஷ்டர்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறார் அப்படின்னு சொல்றோம், கஷ்டத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறார், அது பேர் காத்தல். நல்குதல்னா என்ன, அனுகிரகம் பண்றது. அனுகிரகம் பண்றோம், நமக்கு வேணுங்கிற சௌபாகியத்தை எல்லாம் கொடுக்கறான். நல்கித்தான் காத்து அளிக்கும். அழித்தல்னா ரட்சிக்கிறது, நம்மளை வந்து காபத்து பண்ணிட்டு இருக்கான், நம்மளை ரட்சிச்சுன்னு இருக்கான் எம்பெருமான். அப்படி பண்ணக்கூடிய எம்பெருமான் நம்மள மட்டும் இல்ல 7 உலகங்களையும். சோ சிம்பிளான ஆள் கிடையாது, பெரிய ஆளவன். அதனாலதான் பெருமாள்னு சொல்றோம் எம்பெருமான. ரொம்ப பெரியவன், 7 உலகங்களையும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நான் ஒரு என்ன, அவன் பெயர் பட்டவன், நான் எவ்வளவு சின்னவன், ஆனாலும் நான் அவனைத்தான் விரும்புறேன், அவனைத்தான் அடையணும்னு ஆசைப்படுறேன். சோ அதுக்கு என்ன பண்ணணும், நல்கி தான் காத்தளிக்கும் பொழிலேழும் வினையேற்கே நல்கத்தானாகாதோ. இந்த வினையேற்கு, எனக்கு பாப்பியான எனக்கு அவன் சர்வேஸ்வரன், நானும் பாப்பி, எனக்கு கிருப பண்ணக்கூடாதா? எனக்கு மாத்திரம் கிருப பண்ணினா ஆகாதா? அவருக்கு எல்லாருக்கும் கிருப பண்றாரே, அதாவது உலகத்துக்கே அள்ளி 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 கொடுக்கறவன் எனக்கு ஒரு துளி அனுகிரகம் பண்ணக்கூடாதா? ஒரு துளி, ஒரு டிராப் கிருப பண்ணிடக்கூடாதா? எவ்வளோ அழகான பாவம் இல்லையா? நல்கத்தானாகாதோ, எனக்கு இந்த பாவியான எனக்கு மட்டும் கிருப பண்ணக்கூடாதா? உலகத்துக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கறான், எனக்கு ஒரு துளி அனுகிரகம் பண்ணக்கூடாது? நாரணனை கண்ட, அவனை பாரு, அவனை போய் பிடி, அவனை போய் பிடி, அவனை போய் பிடிச்சு அவனை பார்த்துட்டையானா அவன்கிட்ட போயிடும். உடனடியா அவன்கிட்ட போய், குருகுனா பறவை, பொதுவா பறவை, குருகூர் அப்படின்னு சொல்றோமே, குருகுங்கிறது ஒரு பறவை. இது வந்து என்னன்னா, இந்த பறவையை பத்தி சொல்றா, குழந்தைகளுக்கு புள்ள பிள்ளைகளுக்கு இறை தேடக்கூடியது இந்த குருகு. மல்கு நீர் புனல் பறவை, ஒரு நீர்வாழ் பறவை, கொக்கு மாதிரி. சிறு நீர் நிறைந்திருக்கக்கூடிய கொடி தோட்டங்கள்ல இந்த கொடியா இருக்கும், ஜலத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த அந்த இதுக்கு நடுவுல குட்டி மீனை பிடிச்சு தன்னோட குஞ்சுகளுக்கு வந்து இறை தேடுறதுக்காக வந்திருக்கு இந்த குருகு. அதை பிடிச்சுட்டார் ஆழ்வார். அதுகிட்ட ஆழ்வார் சொல்றார், நீ போய் நாரணனை கண்ட கால், அந்த பெருமாளை போய் நீ பார்த்தையானா உடனே போ. நீர் நிறைந்த கண்களை உடைய என்ன என்ன எனக்கு அந்த பெருமாள் என்ன சொல்றார், நான் அழறேங்கிறத போய் சொல்லு, நான் எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கேன்னு போய் சொல்லு, எனக்கு கிருப பண்ண மாட்டேலா அப்படின்னு நான் கேட்டேன்னு போய் கேளு அந்த பெருமாள்கிட்ட போய்.
உலகத்துக்கெல்லாம் படி இழக்கிறேலே, உலகத்துக்கெல்லாம் கிருப பண்றேலே, உலகத்துக்கு வர தொந்தரவெல்லாம் போக்கி உலகத்துக்கு வேண்டிய அனுகிரகத்தை எல்லாம் பண்ணி உலகத்தை எல்லாம் ரட்சிச்சு இருக்கக்கூடிய நீங்க பராங்குஷ நாயகின்னு ஒருத்தி உங்களுக்காக ஏங்கி 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 அழுது 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 கண்ணு நிறைய ஜலத்தை பெருக்கிண்டு மல்கு நீர் கண்ணேற்கோர், கண்ணுல அப்படியே அழுதுண்டே எப்ப பாரு அழுதுண்டே இருக்கா, அவளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டு அவர் என்ன சொன்னாரோ அந்த ஒரு வாசகம், அவர் என்ன சொல்றாரோ அந்த வாசகத்தை கொண்டு வந்து எனக்கு கொடு. உன் குழந்தைகளுக்கு எத்தனை மீனை பிடிச்சுட்டு போய் நீ கொடுக்கற, இறை தேர்வன் சிறு குறுகே, சின்ன பேர்டு தான் நீ, ஆனா எவ்வளவு மீனை பிடிச்சுட்டு போய் உன்னோட சில்ட்ரனுக்கு நீ கொடுக்கற. அது மாதிரி ஒரு வார்த்தைய அவர்கிட்ட இருந்து கொண்டு வந்து எனக்கு சொல்லு. தூதுன்னா இங்க இருக்கிறத அங்க போய் சொல்றது, அங்க இருக்கிறத இங்க வந்து சொல்றது, ரெண்டும் தூதுதான். சரியா? எவ்வளவு அழகா சொல்றான். எனக்கு மட்டும் அவர் கிருபை பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் அழுதுன்னு இருக்கேங்கிறத நீ போய் சொல்லு அப்படிங்கிறத சொல்றேன் இந்த பாசுரத்துல. அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரி வண்டே யாமும் என் பிழைத்தோமே. என்னென்ன தூது விடுறாருன்னு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல நாரைய தூது விட்டார், ரெண்டாவதுல குயில தூது விட்டார், மூணாவதுல அம்சபக்ஷி, நாலாவதுல இறை தேட வந்த ஒரு நாலாவதுல நீல நிறத்துல இருக்கக்கூடிய ஜோடி பறவைகள், லவ் பேர்ட்ஸ், அகன்றில் பறவைகள். அடுத்து அஞ்சாவதுல இறை தேடுறதுக்காக வந்த ஒரு சின்ன கொக்கு, சின்ன குருகு, நீர் பறவை, கொக்கு மாதிரி இருக்கிற ஒரு நீர் பறவை. குருகுனா பறவை, சிறு பறவை, நீர் பறவை. அடுத்தது வண்டு, ஆறாவது பாசுரத்துல வண்டு. அருளாத நீர் அருளி, முதல்ல ஆழி வழி வரி வண்டே. ஆழின்னா வட்டம்னு அர்த்தம், வட்ட வட்டமான இது இருக்கும். இந்த என்ன வண்டு, சில்வன், லேடி பேர்டா அப்படி ஒண்ணு சொல்றாளே ஒரு வண்டு, சில் வண்டுங்கிறாளே. அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ரெட் கலர்ல இருக்கும், பிளாக் 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 டாட்ஸா இருக்கும் அந்த வண்டு. அந்த வண்டு கிட்ட இப்போ சொல்ற அருள் ஆழி வரி வண்டே, எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியா, அருள் இன்னும் அருள்னா எனக்கு கிருபை பண்ண மாட்டியா, எனக்கு கிருபை பண்ண வேணும் எனக்கு. ஆழி வரி வண்டே, ரவுண்ட் ரவுண்டா இருக்கு அந்த வண்டுல. அதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு என்ன ஞாபகம் வருது, வண்டுல இருக்கிற அந்த ரவுண்ட பார்த்த உடனே ரவுண்டான சக்கரம் ஞாபகம் வருது இந்த பொண்ணுக்கு. அவர் கையில ஜாயின்னு சுத்தின்னு இருக்குமே அந்த சக்கரம் ஞாபகம் வருது. அருளாழி வரி வண்டே, வட்டமான ரேகைகளுடைய வண்டே, எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியா. யார போய் பார்த்தேன்னா அருளாழி அம்மானை கண்டக்கால், அருள் கடல். இந்த இடத்துல ஆழினா என்ன அர்த்தம், ஆழினா கடல்னு அர்த்தம். ஆழிங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் பாருங்க. அருள் கடலாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்த்தாயானால் இது சொல்லி அவரை போய் பார்த்து நீ என்ன சொல்லணும்னா, அருளாத நீர் அருளி அவர் ஆவி துவராமும் அருளாழி புல் அவர் வீதி ஒரு நாள் கடவீர் என்று சொல்லணுமா. நீங்க எவ்வளவு அழகா, இது மாதிரிலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகான பாசுரங்கள், அப்படியே அப்படியே அள்ளி பருகணும். இத அருளாத நீர், நீங்க கிருபையே பண்ணாதவர் நீங்க. இத என்னடா இது பெருமாளை போய் இப்படி எல்லாம் சொல்றாளேன்னு நினைக்க கூடாது. என்ன பாவத்துல இருக்கோங்கிறத பார்க்கணும். இப்ப ஆழ்வார் பாவத்துல இல்ல நம்ம யாருமே. நம்ம ஒரு நாயக்கியா, பெருமாளுடைய ஒரு காதலியாக இருக்கும். அந்த பாவத்துக்கு எல்லாரும் போயிடணும். அப்பதான் இந்த பாசுரம் புரியும். பஜரே மானச பாவனா புவனம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா கீர்த்தனம் பண்றான். இந்த அழுக்கு லோகம், சாக்கடை லோகத்துல இருந்து வெளியில போங்க. பாவனா புவனம்னு ஒரு புவனத்துக்குள்ள நீங்க பெருமாள், அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. அந்த உலகத்துல நம்ம இருந்து இந்த பாசுரங்களை அனுபவிக்கணும். சரியா? அப்பதான் இந்த பாசுரங்களோட அனுபவம் நமக்கு புரியும். இது என்ன சும்மா நம்ம எல்லாம் கோபிகைகளா மாறணும், அப்பதான் இந்த பாசுரம் நமக்கு புரியும். அருளாத நீர், அனுகிரகமே பண்ணாத ஒரு நீங்க அனுகிரகம் பண்ணணும். இவளுக்கு அனுகிரகமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, இத்தனை நாள் கிருப்பை பண்ணலையே. கிருப்பைனா என்ன அப்படின்னா பெருமாள் வந்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரிடி, அனுகிரகம் பண்ணலன்னு சொல்றியே, கிருப்பைனா என்னன்னா
உன் கூடவே இருக்கணும், உன்னை விட்டு ஒரு அந்த ஒரு க்ஷணம் நீங்க கூடாது, அதுதான் கிருபை அப்படின்னு சொல்லணும், பதில் சொல்லணும் பெருமாள்கிட்ட. எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கேட்பார் அவர், பெரிய இன்டர்வியூவர். என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல தெரியணும் நமக்கு. அதெல்லாம் ஆழ்வார் இங்க சொல்லி தருவார் நமக்கு. இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டோம்னா வைகுண்டத்துக்கு போயிடலாம், அதுக்கான இன்டர்வியூ இது. அப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த பாவம் எல்லாருக்கும் இருக்கணும். நீங்க உங்களுடைய ஜெண்டர் மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், ஆனா நீங்க இந்த பாசுரத்தை படிக்கும் போது ஒரு ஃபீமேல் மைண்ட் செட்ல படிக்கணும். ஆழ்வார் பெண்ணா இருந்து பண்ணின பாவம் பாசுரம் இது. ஆழ்வார் சரீரத்தினால புருஷ சரீரத்துக்குள்ள இருக்கலாம், ஆனா அவர் ஒரு ஸ்திரீயாக மாறிட்டார். ஸ்திரீயான ஒரு பாவத்துல பார்த்தாதான் இது புரியும். எனக்கு அனுகிரகமே பண்ணாத நீங்க அனுகிரகம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும். எப்ப அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் கேட்பார். இந்த வண்டு போய் சொல்றது பெருமாள்கிட்ட, வண்ட போய் தூது விடுறா, இந்த வண்டு போய் சொல்லணும் பெருமாள் காது கிட்ட போய் இத போய் சொல்லணும், இத நீங்க அனுகிரகம் பண்ணலையாமே பராங்குஷ நாயகிக்கு, நீங்க அனுகிரகம் பண்ணுங்க. எப்பப்பா போனோம் அப்படின்னு கேட்பார் பெருமாள் பொறுமையா. அவர் ஆவி துவராமும், அவர் சாகரத்துக்குள்ள போய் நீங்க அனுகிரகம் பண்ணுங்க, அவர் சரீரத்தை விட்டுறதுக்குள்ள போய் அனுகிரகம் பண்ணுங்க. துடிச்சுன்னு இருக்காவ, சரீரத்தை விட்டுருவா, இன்னும் சித்த நேரம் ஆச்சுன்னா சரீரம் போயிடும் அவளுக்கு. அவர் ஆவி துவராமுன் அருள் ஆழி புல் கடவீர், அருள் ஆழி புல் பெரும் கருணை கடலாக விளங்குபவர் கருடாழ்வார். இந்த கருடாழ்வாருக்கு ஒரு மங்களாசாசனம். அருள் ஆழி புல்னா, ஆழினா கடல், அருள் ஆழினா பெரிய அருள் கடலாக விளங்குபவர், கருணை கடல். ஏன்னா பெருமாள் வேற எங்கேயாவது போகணும்னு நினைச்சாலும் கருடாழ்வார் கிருப பண்ணி எங்கிட்ட கொண்டு பெருமாளை சேர்த்து படணும்ங்கிறதுனால கருடாழ்வாருக்கு ஒரு ஐஸ் வைக்கிறான். அருளாழி புல் கடவீர், அந்த கருடாழ்வாரை ஓட்டிண்டு அவர் வீதி ஒரு நாள் என்ன, அவர் இந்த பராங்குஷ நாயகி இருக்கிற வீதி வழியா ஒரு நாள் நீ போ என்று கருடாழ்வாரை ஏவி நீங்க வரமாட்டேளா என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள், இதை சொல்லி எனக்கு கிருபை பண்ண வேண்டும். ஆழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே, யாமும்னா நானும், பிழைனா குற்றம், நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்காக ஹே வண்டே பிளீஸ் 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 எனக்காக போய் பெருமாள்கிட்ட எனக்காக சொல்லேன் ப்ளீஸ். என்ன சொல்லணும், இந்த இவளோட சரீரத்துல இருந்து இந்த ஆவி பிரியறதுக்குள்ள ஒரே ஒரு நாள் அவ இருக்கிற தெரு வழியா உங்க கருடாழ்வார ஓட்டின்னு நீங்க வாங்கோ அப்படின்னு நீ போய் சொல்லினேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அருமையான பாசுரங்கள் மேல அனுபவிப்போம் ஆழ்வாருடைய திருவருளாலே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் ஆண்டாள் திருவடிகள் சரணம், அடிகளே சரணம். ஜெய் சிவநாராயணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜெய் சிவநாராயணா. டவுட்ஸ் இருக்கிறவா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க, பாக்கி பேருக்கு நீவாக. இப்போ உங்களுக்கு புஸ்தகத்துல 3வது பாசுரத்துல புஸ்தகத்துல விதியினால் பெடை மணக்கும் ஒட்ட கொம்பு போட்டிருக்கு, ரெட்ட கொம்பா மாத்தவா? பெடைதான், விதியினால் பெடை மணக்கும். அடியன் சொல்லும் போது எப்படி சொன்னேன்? பேடை இல்ல, உங்களுக்கு இதுல பேடைன்ட்டு நெடில் ரெட்ட கொம்பா இருக்கு. அடியன் சொல்லும் போது பேடை சொன்னேனா இல்ல பெடை? பேடை நெடிலதான் சொன்னீங்க, நெடிலதான் சொன்னீங்க. ஒரு நிமிஷம், விதியினால் பெடை மணக்கும்னே போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4வது பாசுரத்திலையும் 2வது வரி என் நீலமுகில் வண்ணருக்குன்னு இருக்கு, இதுல வண்ணருக்குன்னே போட்டு அதுவே இருந்துக்கு மாத்திக்க வேண்டாம். சரிங்க அடியே. சுகப்பிரியா மேம் வாங்க. எடுத்துட்டேன் மேம், வாங்க மேம். அடியன் சுவாமி, ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னைக்கு வகுப்பு. ஜெய் சிவநாராயணா. அடியன் வகுப்பு முழுவதும் நான் அப்படியே சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. எங்களையும் அந்த ஆனந்தத்துக்கு நீங்க இழுத்துட்டு போனீங்க சுவாமி. ரொம்ப ரொம்ப நன்றி. அடியன்மா ஜெய் சிவநாராயணா. ரொம்ப சந்தோஷமா. இல்ல, இந்த அனுபவம்லாம் ரொம்ப புதுசு. இந்த மாதிரி அனுபவிக்கணும் இந்த ஆழ்வார் பாடல்களை அப்படின்றது
ரொம்ப இனிமையா இருந்தது சுவாமி. ராம் நீங்க ராம். நிஜமாவே நாங்க செய்த பாக்கியம் தான். அடியேன் அடியேன்மா இப்படிதான் அனுபவிக்கணும். இந்த பாசுரங்களை வந்து இப்படியே உருகி உருகி நம்ம அப்படியே பராங்குஷ நாயகியா ஆகி அனுபவிக்கிறதோட அந்த அந்த ஒரு ஆனந்தம் வந்து அதுதான் அந்த உற்சாகம், அந்த உங்களுடைய உற்சாகத்தை எங்களுக்கும் தொற்றி விட்டுறீங்க. எங்க கட்டையும் பரவிடுது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி கேட்கறதுக்கு. நாராயண 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 அடியேன் ரொம்ப சந்தோஷம். தன்யோசம் சுவாமி. தன்யோசம் அடியேன். ஸ்ரீதர் சித்ரா, ஸ்ரீதர் சார் வாங்க. அடியேன் அடியேன் சுவாமி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நாராயண நாராயண ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அடியேன் அடியேன் அடியேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண. அடியேன் ஒரே ஒன்னு கூட சொல்லிடுறேன். இதுல வந்து பாகவதத்துல வந்து பிரமர கீதம்னு ஒரு 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 கீதம் இருக்கு. அந்த கீதத்துல வந்து உத்தவன் கிட்டக்க ராத பேசுறா. அந்த அந்த பாவம் இதே மாதிரி ஒரு பாவம். பகவான்கிட்ட ஒரு கோபம் நமக்கு இருக்கு. என்ன கோபம்? நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறாரே அப்படிங்கிற ஒரு செல்லமான ஒரு கோபம். அதை ரொம்ப அழகா அனுபவிக்க முடியும் பிரமர கீதத்துல. அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. இனி நீங்க திருவாய்மொழியில பார்க்க போற ஏராளமான திருவாய்மொழிகள் இந்த மாதிரி பாவத்துலதான் இருக்கும். ராதேகிருஷ்ணா. விஜயலட்சுமி ஸ்ரீதர் வாங்க. நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் அப்படியே மனசை உருக்குது. நீங்க சொல்லும் போதே கண்ணுல தண்ணி வந்துரும் போல இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடவுள்கிட்டே நேர்ல போய் பேசுற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. திருவாய்மொழி நம்ம பாட பகவான்கிட்ட பேசுறதுதான் திருவாய்மொழி. டைரக்டா பகவான்கிட்ட பேசுற ஒரு பாவம் நமக்கு பெருமாள் கொடுப்பாருமா. அதுவும் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. அது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்லும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த கண்டக்கால் இது சொல்லினா கடவுளை கண்டவுடன் இது சொல்லி நீ பார்த்தியானா உடனே போய் சொல்லிடு. இத கண்டக்கால் அப்படின்னா நீ அப்படியே சுத்தி போயின்னு இருக்க, அங்க பெருமாள் நிக்கிறார். கண்டக்கால் அவரை பார்த்த கால் அப்படின்னா அவரை பார்த்தால், பார்த்த உடனே அப்படின்னு அர்த்தம். ஓகே சார். பார்த்தாயானால் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ சார். ராதேகிருஷ்ணா. சாரதாம்பாள் வாங்க. ராதே கிருஷ்ண ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து என்ன தள்ளி விட்டுட்டே பெருமாளேன்னு அழுதுட்டு இருந்தேன். அது வந்து உனக்கு திருவாய்மொழி வர சொல்றேன் குருஜிய அப்படின்னு சொன்னேன். பெருமாளையே கொண்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல வார்த்தை ரொம்ப சந்தோஷமா. ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ நாராயண. கண்ணன் வாங்க. கண்ணன் சார். அடியேன் கண்ணன். அடியேன் சுவாமி. ஜெய் ஸ்ரீ நாராயண. ரெண்டு விண்ணப்பம். டைம் இருந்தது அப்படின்னா ராமானுஜர் நூற்றந்தாதி சொல்லி தர முடியுமா? டைம் இருந்தால் இந்த 1 இயர்ல. சிதம்பரம் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 4000 அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ அது முதல்ல திருவாய்மொழி ஆரம்பிச்சிருக்கோம். அப்கோர்ஸ் அடுத்தடுத்து எல்லாம் வரும். நம்ம திருவாய்மொழியை பூர்ணமா முடிச்சுட்டு தான் ஆனா அடுத்தது பார்ப்போம் கண்டிப்பா. அடியேன் சுவாமி. இன்னொரு விண்ணப்பம். ஜெயதேவர் அஷ்டபதி இதே பாவத்துலதான் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதனுடைய அர்த்தங்களையும் உங்களுக்கு டைம் இருந்தா சொல்லி தர முடியுமா? அடியன் சுவாமி கண்டிப்பா அது எல்லாமே நம்ம என்ன சொல்ல அடுத்தடுத்து பிளான் பண்ணுவோம். இப்போ முழுமையா திருவாய்மொழிக்குள்ள இப்பதான் இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒருபடி இறங்கி இருக்கோம். இனி திருவாய்மொழியை பூர்ணமா முடிச்சுட்டு அடுத்தது கண்டிப்பா எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே நிச்சயமா பண்ணுவோம். ஜெயதேவரோட அஷ்டபதியும் ரொம்ப அருமையான ஒரு கிரந்தம். இந்த பாவம் இதே பாவம் தான் நாயிகா பாவம். அஷ்டபதியில வந்து இப்போ நம்ம 4 பாவங்கள் ஆழ்வாருக்கு பார்த்தோம். ஒண்ணு வந்து ஸ்வபாவம் ஆழ்வாருடைய பாவம், 2வது நாயிகா பாவம், 3வது சఖி பாவம், 4வது மாத்ருபாவம். இந்த சఖி பாவமும் நாயிகா பாவமும் நிறைஞ்சது அஷ்டபதி. சఖி போய் சொல்றது, இந்த பெண்ணு சகிட்ட சொல்றது, சகி கண்ணன்ட்ட சொல்றது, கண்ணன் சகிட்ட சொல்றது, கண்ணன் தவிக்கிறது. எவ்வளவு அழகு பாருங்க. பகவான் நம்மளை பிரிஞ்சு தவிக்கிறான், நம்ம மட்டும் தவிக்கல. சுவாமிக்கும் அந்த தவிப்பு உண்டு. எப்படா அந்த ஜீவன் என்கிட்ட வருவான், எப்படா என்ன, ஐயோ இந்த சம்சார சாக்கடையில போய் அவன் விழுந்திருக்கானேடா, எப்படா நாராயணான்னு அவன் சொல்லுவான்னு பகவான் நினைச்சிட்டு இருப்பானா. அது இன்னும் எவ்வளவு பியூட்டி. நம்ம பகவானுக்காக ஏங்கிறது ஒரு அழகுனா, பகவான் நமக்காக ஏங்கிறது அது இமேஜின் பண்ணி பாருங்க என்ன அழகு அதுன்னு. சோ அந்த பாவம்லாம் அஷ்டபதியில இருக்கு. ராதைக்காக கண்ணன் ஏங்கிறது, கண்ணனுக்காக ராதை ஏங்கிறது, இப்படி
அப்படிலாம் வந்து கடைசியில ராதா கல்யாணத்தோட பூர்த்தியாகுது, ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தோட பூர்த்தியாகுது. ரொம்ப அருமையான கிரந்தம். பகவான் கிருப்பை பண்ணட்டும். என்ன சொல்லியே அஷ்டபதியும் அனுகிரகிக்கிற பாக்கியத்தையும் பகவான், அனுபவிக்கிற பாக்கியத்தையும் பகவான் கொடுக்கட்டும். பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடியன் ஜெய் ஸ்ரீமநாராயண சுவாமி. ஜெய் ஸ்ரீமநாராயண. ராதே ராதே. அடியன் ராதே கிருஷ்ணன். அடியன் நமஸ்காரம் சுவாமி. அடியன் சுவாமி. அடியன் ஜெய் ஸ்ரீமநாராயண. அது நீங்க சொல்றது எல்லாமே கேட்கும் போது அப்படியே உள்ளூர ஒரு கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. வாயில் வெளியா சொல்ல முடியாது எங்களால. அடியனுக்கு 2 சந்தேகங்கள். சொல்லுங்க சுவாமி. இல்ல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது பாசுரத்துல குரல் மானாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து திரிவிக்ரமன் சொல்லுங்க, அந்த குரல்னா என்ன, மானா என்ன, கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது குரல்னாக்கா ரொம்ப சின்ன ரூபம். மான் மான் அப்படின்னா மாணவன் அப்படி சொல்றோம் இல்லையா ஒரு வார்த்தை தமிழ்ல. மான்னா பிரம்மச்சாரி, மாணவன் என்போன் மாண்புடையோன் அப்படின்னு சொல்றோம். மாண்பு உள்ளவன் மான். 3 சுழின்னு போட்டா பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகாத படிக்கிறவாளுக்கு பேரு மான் அப்படின்னு. அப்படி இல்ல, ஸ்டூடெண்ட்க்கு பொதுவா இருக்கக்கூடிய வார்த்தை மான்ங்கிற வார்த்தை. ஸ்டூடெண்ட்ங்கிறது ஸ்டூடெண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது பிஃபோர் மேரேஜ் இருக்கிறத வந்து ஸ்டூடெண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃபா சாஸ்திரம் சொல்றது. அந்த பருவத்துக்கு பிரம்மச்சாரி. 4 ஆசிரமத்துல பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம் 4 ஆசிரமம் சொல்லி அதுல மான்ங்கிறது பொதுவா நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு பையன். அப்படித்தானே போறார் அவர் பகவான். அப்படி போய் உலகத்தையே கேட்கிறார். உலகத்தை நாராயணியத்துல ரொம்ப அழகா அதை அனுபவிச்சுப்பார் பட்டதிரி. உலகத்தையே என்கிட்ட குடுன்னு சொன்னா யாருக்குதான் சிரிப்பு வராது அப்படின்னு பட்டதிரி கேட்டிருப்பார். நான் அப்புறமா உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை போட்டோ எடுத்து அனுப்புறேன் அர்த்தத்தோட, அதை படிச்சு பாருங்க நாராயணியத்துல என்ன பாவம் வருதுன்னு. உலகு இறந்த, உலகத்து இறந்த அப்படி ஒண்ணு மொத்த சுழி ஒத்தரா போட்டிருக்கா. ரெட்டரா போட்டா வேற மீனிங். இறந்தன்னா கேட்கறது, குடு தேகின்னு கேட்டானோ. வேற யாருக்கு கிடைச்சது அந்த பாக்கியம்? மகாபலிக்கு மட்டும் கிடைச்சது. உலகத்தோடைய பதி, எல்லாத்தையும் தன்னுடையதா வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் இவங்கிட்ட வந்து குடுன்னு கேட்டானா இவன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருப்பான் இல்லையா? சர்வலோகாதிபதி மகாபலிட்ட வந்து குடுன்னு கேட்டானா, அப்பேற்பட்ட பாக்கியம். அதுதான் இங்க சொல்றேன். ஜெய் ஸ்ரீமநாராயணா. ரஜினி 6வது பாசுரத்துல கண்டக்கால் இது சொல்லி அருள் அதோட முடிக்கணுமா, இல்ல வந்து கண்டக்கால் சொல்லி? ஏன்னா இந்த புத்தகத்துல வந்து கண்டக்கால் சொல்லி அருள் அதோட வந்து அந்த பாசுரத்தை புள்ளி வச்சிருக்காங்க, ஸ்டார் வச்சிருக்காங்க. ஆளி வரிவண்டே அடுத்த இதுக்கு போகுது. இது சொல்லி அருள்லதான் வேலுக்குடி சுவாமி புஸ்தகத்திலயும் இருக்கு. அந்த மாதிரி 2-3 மிஸ்டேக்ஸ், 2-3 சேஞ்சஸ் நானும் பார்த்தேன். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளாரிஃபை பண்றேன். இது சொல்லி அருள்ங்கிறதுல வச்சாதான் கரெக்டா இருக்கும். அது பார்த்துட்டு அடியன் சொல்றேன். ஜெய் ஸ்ரீமநாராயணா. அடியன் பாக்கியம் பாக்கியம். அடியன் ராம் ராம் ராம். ரஜினி மேம் வாங்க. ரஜினி மேம், சந்தி தேவராஜில மேம் வாங்க. அடியன் குருஜி, எனக்கு ஒரு டவுட். நம்மாழ்வார் அங்கங்கள்லாம் கொடுத்துருக்கீங்களே, ஒரு போட்டோ பிக்சர் கொடுத்துருந்தீங்க. அது அந்த ஆழ்வார்கள்லாம் ஒரு அங்கத்தை குறிக்கிறாங்கன்னு, அது எந்தெந்த அங்கம் சொல்ல? அதுவும் நான் உங்களுக்கு அது அந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அது நான் கண்டிப்பா அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நிச்சயமா சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ரஜினி மேம் வாங்க. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம் மேம். ரொம்ப நல்லா இருக்கு குருஜி. ஏன்டா 9 o'clock ஆகுதுன்னு இருக்கு குருஜி. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. அடியனுக்கும் அப்படிதான் இருக்கு. டக்குனு முடிச்சுடுற மாதிரி அஷ்டபதியில. ஆமாஜி, அஷ்டபதியில சகி பாவமும் இன்னொரு என்ன பாவம் சேர்ந்தது அஷ்டபதி? நாயிகா பாவம், நாயகி. நாயிகா பாவம். ராதா நாயகி அங்க. ஓகே குருஜி, தன்யவாத் ஜி. அடியன் தன்யோஸ்மி. தன்யோஸ்மி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப லேட் ஆயிடுது இன்னைக்கு, க்ஷமிக்கணும் எல்லாரும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. இன்னொன்னு சொல்ல மறந்து போயிட்டேன், அதை சொல்லிடுறேன். அசைன்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்கேன் எல்லாரும். நான் இந்த 2 நாள் எனக்கு அசைன்மெண்ட் நீங்க எழுதுறதெல்லாம் அடியன் படிக்கிறேன். ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் எல்லாரும். அது மண்டே வந்து நான் விசதீகரிச்சு சொல்றேன் அசைன்மெண்டோட விஷயம். ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். எல்லாருக்கும்
எல்லாருக்கும் பகவான் நிறைய பிளஸ் பண்ணட்டும்னு அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷமா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. தன்யவாத். ராதே கிருஷ்ணா.